அறிவு இல்லாம சொரணை இல்லாம நீங்க வீட்டுல உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கோசரம் நாங்க போராடுவோம். நீ நாளைக்கு போய் முருகனை கும்பிட மாட்டியா? கும்பிடுவேன். வெக்கமே இல்லாம இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? கேட்பல்ல. அப்ப உன் பிரச்சனை தானே இது. நான் எல்லாம் வந்து கோயிலுக்கு போய் இது வேணும் அது வேணும் நான் வேண்டக்கூடாதுன்னு நம்பிக்கை உள்ளது. சாமியை மட்டும் தான் போட்டுருவேன் ஒழிய போய் சாமி கிட்ட இது கூட அது கூட நான் கேட்க மாட்டேன். உனக்காக நான் போராடிட்டு இருக்கேன். நீ அந்த அந்த பொறுப்புணர்ச்சி இல்லாம நீ வீட்டுல உட்காந்துட்டு சார் நீங்க மட்டும்தான் போராடுறீங்களே சார். நீ பல வருஷமா தமிழகத்துல பாஜக மட்டும்தான் பெரியார கடுமையா எதிர்த்து அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. உங்களே ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்காரு சீமான் அவருக்கு. காம்படிஷன் வந்துருச்சு பிஜேபிக்கும் நாம் தமிழருக்கும். யாரு பெரியார பயங்கரமா தாக்குறது? எங்களுடைய ஹெச் ராஜாஜி திட்டினதை விட, அண்ணாமலை திட்டினதை விட, சீமான் இன்னைக்கு திட்டுறதை விட இன்ட்டு 100 போடுங்க. திமுக பேசியிருக்காங்க. அண்ணாதோ திட்டு இருக்காரு, திமுக சீமா திட்டு இருக்காரு, கருணாநிதி கேவலமா திட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் திட்டினதுனாலதான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. கொண்டாட திருப்பரங்குன்றம் மேட்டருக்கு வருவோம். பாஜகவை தவிர வேற எந்த கட்சியுமே போராடலையே. தமிழ்நாட்டுல பெரியார் எடுத்து பேசக்கூடாது, தமிழகத்துல இஸ்லாமியர்கள் எடுத்து பேசக்கூடாது, இந்துக்களை செருப்பால சாணியில முக்கிய அடிச்சாலும் சந்தோஷப்படணும். இந்துக்களினுடைய 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் ஆன்மீக தலங்கள் அழிக்கப்பட்டாலும் சமணர் படுகளை போய் பச்சை பெயிண்ட் ஊத்தினாங்க. இன்னைக்கு அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா, இல்லன்னா 10 வருஷம் கழிச்சு இது நடந்திருக்குமா? நடந்திருக்காங்க. நிறைய சான்சஸ் நடக்குது. அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான் விஷயம். இல்ல நீங்க தர்கா பத்தி வாங்க உள்ள. அதுதான் இதுக்கான பதில். இப்ப தர்காவிலேயே இது அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு தமிழக பாஜக மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள் நம்மளோடு இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தரகாண்டில் புது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு. வழக்கம் போல அதுக்கான எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அடுத்தடுத்த மாநிலங்களுக்கும் இது தொடரணும் அப்படின்னு பாக்குறீங்களா, இல்லை எப்படி பாக்குறீங்க? மதத்திற்கு ஒரு சட்டம், மதத்திற்கு ஒரு நியாயம், மதத்திற்கு ஒரு குற்றவியல் நடைமுறை அப்படின்னா அது நியாயமா? அது மதவாதம் இல்லையா? சொல்லுங்க, மதவாதமா இல்லையா? அது எந்த மதமா இருந்தாலும் சரியா? எந்த மதமா இருந்தாலும் ஒரு மதத்துக்கு மட்டும் நீங்க வந்து ஃபேவர் பண்ணிட்டு இன்னொரு மதத்தை அழிக்கணும், ஒழிக்கணும், சாகடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது பேர் மதவாதம் தான். இஸ்லாமியர்கள் எத்தனை கல்யாணம் வேணா பண்ணலாம், 4 கல்யாணம் வரையும் பண்ணலாம். அது தப்பு இல்லையா? இஸ்லாமிய நாடுகள்லயே இந்த மாதிரி சட்டங்கள்லாம் இல்லை. அவங்களே இப்போ ஒன்றும் இல்லை, முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தோம்ல. அப்போ பங்களாதேஷில் இருக்கிற முற்போக்கான அந்த பங்களாதேஷில் அப்போ முற்போக்கெல்லாம் யாரும் இல்லை, மறுபடியும் வஹாபிய ஆட்சியாளர்கள் அங்கே விட்டாங்க. இப்போ அவங்களெல்லாம் பேச விட மாட்டாங்க. அவங்களாம் என்ன சொன்னாங்க, இன்னுமா இந்தியாவில் இந்த நடைமுறை இருந்தது, இந்த கொடூரமான நடைமுறை. இஸ்லாமிய நாடுகள் நாங்களே அதை மாற்றிட்டோமே, எப்பயோ இன்னுமா நீங்கள் மாற்றலன்னு கேட்டாங்க. அப்படித்தான் இந்த நடைமுறை. முஸ்லீம் 4 கல்யாணம் பண்ணலாம் நீங்கள் சொல்கிறீங்க, இந்து 4 கல்யாணம் பண்ணால் சட்டப்படி தப்பு. ஆமாம், அது எப்படி ஒரு நாட்டில் தப்பு இல்லையா? திருமணங்கள், சொத்து பத்து அதெல்லாம் ஓகே. மற்ற விஷயங்கள்ல இந்துக்கள்லயே நிறைய இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட்டு குடும்பம் இந்துக்கள்ல கூட்டு குடும்பம் இருக்கிறவங்களுக்கு வரிச்சிலகைன்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், அதெல்லாம் சேஞ்ச் ஆகும்ல? அது சேஞ்ச் ஆகாது. ஏன் சேஞ்ச் ஆகாது? இப்போ கொடுத்துருக்கிற உத்தரகாண்டில் கொடுத்துருக்கிற இந்த காமன் சிவில் கோர்ட்டில் குழந்தை தத்தெடுப்பு இருக்கு, அது சேஞ்ச் ஆகும்ல? குழந்தை தத்தெடுப்புல என்ன தடை? இப்போ இருக்கிற யூசிசி பில்லில் உத்தரகாண்டில் போட்டிருக்கிறதுல குழந்தை தத்தெடுப்புக்கு என்ன தடை? இல்லெஜிட்டிமேட் சைல்டையே லெஜிட்டிமேட் ஆக்கியிருக்காங்களே. லிவிங் டுகெதரை வந்து நீங்கள் வந்து ஆத்தரைஸ் ஆக்கியிருக்காங்களே. இது எவ்வளோ? இப்போ நீங்கள் சோ கால்டு முற்போக்கு தானே இதெல்லாம். இப்போ லிவிங் டுகெதரில் ஒரு குழந்தை பிறகுது, ஆமாம், அது இல்லெஜிட்டிமேட் சைல்டு, அதை லெஜிட்டிமேட் ஆக்கியிருக்காங்க. இப்போ லிவிங் டுகெதரே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா? லிவிங் டுகெதர் இனிமேல் இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இனிமேல் கல்யாணம் பண்ணாம உங்களுடைய ரிலேஷன் கல்யாணம் பண்ணாம யாரும் அந்த மாதிரி லிவிங் டுகெதரே இருக்கக்கூடாதுங்கிறத இந்த சட்டம் தடுக்குது கிடையாது. நீங்க லெஜிட்டிமேட்டா ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம், ஆனா அந்த குழந்தை இல்லெஜிட்டிமேட், சாரி, நீங்க இல்லெஜிட்டிமேட்டா ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம், ஆனா எக்காரணம் கொண்டு அந்த குழந்தை இல்லெஜிட்டிமேட்டா ஆகக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தை மேலே எந்த தப்பும் இல்லை. கரெக்டா? அதை இன்றைக்கு இந்த சட்டம் உறுதி செய்திருக்கிறது உத்தரகாண்ட்ல.
அதே போல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. லிவிங் டுகெதர் இருக்கக்கூடாதுங்கிறது அந்த சட்டத்துடைய நோக்கம் கிடையாது. திருமணங்கள் பதிவு செய்யப்படுவதை போல லிவிங் டுகெதரும் பதிவு செய்யப்படணும். ஏன்னா அந்த குழந்தை ஒண்ணு பதிவு செஞ்சுட்டாலே திருமணமா மாறிடுது இல்ல. ஏன் பதட்டப்படுறீங்க? ஏன் திருமணமா என்ன பதிவு பண்றதுல என்ன கேட்கறேன் நான், வேற ஒண்ணு இல்ல. அதுக்கு என்ன பதட்டம்? லிவிங் டுகெதர் பதிவு பண்ணாலே திருமணமா ரெஜிஸ்டர் லிவிங் டுகெதர்னு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வாட் இஸ் தி ப்ராப்ளம்? வந்து இப்போ ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டுட்டு வரோம். எல்லாம் தனி மனித உரிமையில அந்த மாதிரி வருது. அதுக்காக எது தனி மனித? இப்போ எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணாம தனியா வாழ்றாங்க பண்றாங்க. அவங்களாம் ரெஜிஸ்டர் பண்ணி தான். நீங்க ஒரு சொத்தை விற்கிறீங்க, நான் அந்த சொத்தை வாங்குறேன். உங்களுக்கு ஆச்சு, எனக்கு ஆச்சு. இது ஏன் போய் பதிவு பண்றோம்? நாம சொல்லலாமா சார் தனி மனித உரிமை சார், அசோகோட லேண்டை அஸ்வத்தாமன் வாங்குறாரு, இது ஏன் நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்? கேட்கலாம்ல அப்படின்னு கேட்கறாங்க. கேட்கறவங்க ஏன்னா இன்னைக்கு லிவிங் டுகெதர் அதிகமாயிருச்சுல, அவங்க எல்லாம் கேட்கறாங்க. கேட்கறவங்க அறிவிட்டத்தனமா 1000 கேட்பாங்க. நாம பொதுப்படையா நீங்க ஒரு பத்திரிகையாளர், நான் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர், நாம அதை சென்சிபிளா தான் அணுக முடியும். அசோக் இருக்காரு, அசோக் 2வது கல்யாணம் பண்ணா தப்பு. பக்கத்துல அக்பர்னு உங்க பக்கத்து வீட்டுக்காரரு 4 கல்யாணம் பண்ணா தப்பு இல்லை. அப்ப எப்படி இது ஒரு நாடா இருக்க முடியும்? மதத்தின் அடிப்படையில் குற்றவியல் மாறுமா? மதத்தின் அடிப்படையில் ஒரு குற்றம் மாறுமா? காட்டு மிராண்டித்தனமா இல்லையா? இவ்வளவு நாள் பொது சிவில் சட்டம் வராமல் போனது ஏன் தான் நீங்க விவாதம் பண்ணிருக்கணும். எப்படி வக்ஃபு ப்ராப்பர்ட்டி வக்ஃப் போர்டு ஆக்ட்ல திருத்தம் வரும்பொழுது பலரும் என்கிட்ட கேட்டாங்க, சார் என்ன சார் இது கொடூரமா இருக்கு, அரசாங்கத்திற்கு அந்த உரிமை இல்லை தம்பி. இப்போ உங்க வீட்டை அரசாங்கம் எடுத்துக்கணும். நீங்க ஒரு சாலையோ ஒரு இருப்பு பாதையோ ஏதோ ஒரு திட்டத்திற்காக உங்களுடைய வீட்டை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது அப்படின்னு சொன்னா, அரசு வந்து நேரம் அசோக் இது எங்க சொத்து வெளில போன்னு சொல்ல முடியாது. ஆமா, உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும், 15 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்கணும், நீங்க ரிப்ளை கொடுப்பீங்க, மார்க்கெட் வேல்யூல நீங்க பணம் கேட்பீங்க, அதுக்கு ஒரு கோர்ட் இருக்கு, ஒரு கேஸ் இருக்கு, அவார்ட் ஆகணும், எல்லாம் நடந்தாதான் உங்க சொத்தை அரசு எடுத்துக்கொள்ள முடியும். ஆனா உங்க சொத்தை வக்ஃபு எடுத்துக்கணும்னா வெறும் வாய் மட்டும் போதும். வக்ஃபு வந்து வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு சொன்னா அது வக்ஃபு ப்ராப்பர்ட்டி. நீ போனோம் கோர்ட்டா, ஐயா இது ஏன் ப்ராப்பர்ட்டியான்னு அவன் சொல்லிட்டு அவன் போயிடுவான். ஒரு 2 வாரமா போயிட்டு இருக்க ஒரு பிரச்சனைக்கு வரேன். பெரியார் அவர்களுடைய பிரச்சனை. பல வருஷமா தமிழகத்துல பாஜக மட்டும்தான் பெரியார கடுமையா எதிர்த்து அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ உங்களே ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்காரு, சீமான் அவர்கள். காம்படிஷன் வந்துருச்சு பிஜேபிக்கும் நாம் தமிழருக்கும், யாரு பெரியார பயங்கரமா தாக்குறது அப்படி. பெரியாரை இழிவுபடுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஈனப்பிறவைகள் அப்படிங்கிறாரு துரை வைகோ அவர்கள். எப்படி பாக்குறேன்? நான் என்ன சொல்றேங்க, ஒரு நாட்டில் ஒரு தீமை இருக்கு, ஒரு நோய் இருக்கு. இப்போ எய்ட்ஸுக்கு எதிரான விழிப்புணர்வு, இல்லை வந்து ஒரு கொசு அதிகமாக இருக்கு, பயங்கரமா இருக்கே. இந்த மாதிரி நாட்டிற்கு தீமை விளைவிக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்த்து போராடணும், அதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படின்னும் போது அதில் காம்படிஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது ஆரோக்கியமான போட்டி தானே. திராவிடம் என்பது தமிழ் சமூகத்தை பிடித்திருக்கிற வியாதி. பெரியாரை கொண்டாடியவர்கள் தானே 70 வருஷமா ஆட்சியில் இங்கே உட்காந்துருக்காங்க. யார் சொன்னா? அதிமுக இருக்கட்டும், திமுக. இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அஸ்வத்தாமன் திட்டுனதை விட, எங்களுடைய ராஜாஜி திட்டினதை விட, அண்ணாமலை திட்டினதை விட, சீமான் இன்னைக்கு திட்டுறதை விட இன்ட்டு 100 போடுங்க. திமுக பேசியிருக்காங்க, அண்ணாதுரை திட்டிருக்காரு, திமுக சீமா திட்டிருக்காரு, கருணாநிதி கேவலமா திட்டிருக்காரு. இவங்கெல்லாம் திட்டினதுனாலதான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. கொண்டாடுறதுனால ஓட்டு போடல, கொண்டாடுறதுனால ராஜாஜி தோத்துட்டாரு. 60-70 திட்டினாங்க. நீங்க ஆட்சிக்கு வரும்போது திமுக நீங்க தான் சொன்னீங்க சார், இவராமசாமி உயிரோட இருக்கும் போதே செலவு வச்சுட்டு போயிட்டாங்க சார். இவராமசாமியை கொண்டாடுறதுனால தான் சார் வந்து தமிழக மக்கள் ஓட்டு போட்டாங்க. நீங்க வரலாறு அப்படி இல்லைங்க. அசிங்கமா கேவலமா திட்டினது பேசிக்கிட்டாங்க. அவருக்கு உயிரோடு இருக்கும் போது செலவு வச்சுட்டு அந்த செல மேட்டருக்கு அடுத்து வரேன். கேவலமா பேசுறதுனால தாங்க வந்து ஜெயிக்க வச்சாங்க. ஏற்கனவே சிஎம்மா இருந்தவர், நல்ல ஒரு பெரிய தலைவராக இருந்தவர், ஈவராமசாமி சப்போர்ட் பண்ணலாம் தோத்து போயிட்டாருங்கன்றேன். இது வரலாறு. காமராஜர் வந்து யாரால தோத்து போனாரு? பெருந்தலைவர் காமராஜர் எப்படிங்க தோத்தாருன்னு 1000 தடவை நீங்களே இன்டர்வியூல கேட்குறீங்கல்ல. காமராஜர் வந்து எப்படி தோத்தாருன்னு கேட்குறீங்கல்ல. நம்ம பல இடங்களில் கேட்டுருக்கலாம், என்னங்க பெருந்தலைவர் எப்படி தோத்தாரு? ஈவராமசாமி சப்போர்ட் பண்ணாலும் தோத்தாரு. ஆமா, அதெல்லாம் வரலாறு. அப்புறம் நீங்க சார் செலவு வச்சுட்டாங்க சார், மக்கள் மத்தியில் கொண்டாடினாங்களா? அதெல்லாம் திருட்டுத்தனமா வச்ச செலவுங்க. பாருங்க, அண்ணாதுரை பேசின பேச்செல்லாம் அப்பேற்பட்ட பேச்சு. ஏங்க உங்களுக்குலாம் நீங்களாம் மனுஷன் தானா? இத்தனை நாளா வந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருந்த பொண்ணு நாங்க பல பேருக்கு அப்பான்னு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கோம். அப்பாவோட ஐயாவுடைய பொண்ணு, அதெல்லாம் தெரியும்.
தெரியும்னா என்ன கேளுங்க, பரவாயில்ல. சொல்லுங்க. தெரிஞ்சா என்னப்பா? இல்ல உண்மையில தெரியும். கேளுங்க, பரவாயில்ல. உன்னை பெத்த பொண்ணுன்னு நாங்க எல்லார்ட்டையும் அறிமுகப்படுத்தணும். ஆமா, அந்த எழுதுனாரு. பொண்ணையே நீ வந்து கல்யாணம் பண்றீங்களே, பேசினாரு. இதை விட ஒரு மோசமான கேவலமான செயல் ஏதாவது இருக்க முடியுமா? அப்படிலாம் திட்டுன்னு திட்டுறாரு. இது திட்டினதுனால பதிலுக்கு ஈவா ராமசாமி திட்டுறாரு. ஆமா, ராஜாஜி சீனுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நடந்துருச்சு இதெல்லாம். 49ல இருந்து 67. அந்த தேர்தல் 1967 தேர்தல் அப்ப இன்னும் கடுமையா எதிர்த்தாரு. கிடையாது, அதுக்கு முன்னாடிதான் இப்ப கடுமையா ஏத்துது. அதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி ஈவா ராமசாமி ஒரு இடத்துல சொல்றாரு, திமுக காரங்கெல்லாம் விபச்சாரி மகன்கள்ன்ற வார்த்தை, அந்த அதை குறிக்கிற அந்த கெட்ட வார்த்தை இருக்கும் இல்லையா, அதை சொல்லி ஈவா ராமசாமி திமுக காரங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பசங்கன்னு சொல்லிடுறாரு மேடையில். அதுக்கு இவங்கள்ட்ட பேட்டி கேட்டாங்க. இவங்க என்னோட பேட்டி கேட்கறது இல்லை, அவர் என்ன சொல்றாரு, அண்ணாதுரை அவர் சொல்றது உண்மைதான், ஏன்னா எங்களுக்கு தாய் அவரு தானே, அதனால அவரு கலைஞர் ஒரு பதில் சொன்னாரு வித்தியாசமா. என்ன, அதனால நாங்க வந்து அந்த மாதிரி சொன்னது தப்பு கிடையாது, எங்களுடைய தாய் அவரு தான். இதெல்லாம் எலெக்ஷனுக்குலாம் முன்னாடி இவங்க திட்டுன்னு கொடூரமா திட்டிக்கிட்டதெல்லாம் எலெக்ஷன்ல. நீங்க ஆக்சுவலா என்ன தெரியுங்களா, நீங்க சொல்ற காலகட்டத்திலையும் சரி, அவர் வாழ்ந்த காலகட்டத்திலையும் சரி, அவர் சிக்னிஃபிகண்ட் பர்சனா இந்த தமிழகத்துல இருந்ததே கிடையாது. இப்பயும் ஒரு சிக்னிஃபிகண்ட் பர்சன் கிடையாது. நீங்க டிவியில வந்து அன்னைக்கு ஒருத்தர் கத்துனாரு, பத்திரிகையாளர், நம்ம எல்லாம் தெரிஞ்சவர் தான். ஐயோ, நீங்க வந்து மகாராஷ்டிராவில் போய் வீர சிவாஜியை பேசியிருந்தா உங்களை சும்மா விட்டுருப்பாங்களா? நீங்க போய் குஜராத்ல போய் பட்டேல பேசியிருந்தா உங்களை சும்மா விட்டுருப்பாங்களா? இங்க வந்து நீங்க ஈவா ராமசாமியை பத்தி பேசிட்டு நடமாடுறீங்களே. அதைத்தான் நானும் சொல்றோம், இங்க உங்களுக்கு சீன் இல்லை. ஈவா ராமசாமிக்கு இங்க ஆள் இல்லை. கூட்டி பார்த்தா 7 பேர் வரமாட்டீங்க. உங்களால என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு இங்க ஒண்ணு இல்லை சாமி, இங்க ஒண்ணு இல்லை. அதை தான் நாங்கள் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க பில்டப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. நான் என்ன சொல்றேன், ஈவா ராமசாமி இந்த தமிழ் சமூகத்துக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா பூசினாப்புல ஒரு பதில் சொல்லுவாங்க. நீங்கள்லாம் இன்னைக்கு உட்காடுறீங்க, இப்போ என்ன சொல்லுவாங்க, உன்னை பார்த்து இந்த கண்ணாடி நீங்கள் மாட்டிட்டு இந்த கையில் எங்கள் லைட்டாக டேட்டு பற்றினு இப்படி உட்காந்துறீங்கன்னா அது ஈவா ராமசாமி தான் காரணம் அப்படின்னு உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஒரு ட்வீட் போட்டுருந்தீங்களே, இஸ் ஈக்குவல் டு MC ஸ்கொயர்னு. நல்லா இருக்குல்ல? நல்லா இல்லை. ஏன் நல்லா இல்லை? புரியலையா? நல்லா இல்லை சார், அது பூமர் பாணி, அதான் உனக்கு புரியல. அதே உனக்கு அந்த யங் ஜென்ரேஷனுடைய அந்த வைப்பு தெரிஞ்சுன்னா உனக்கு புரியும். நீ பூமர் ஆகிட்ட. ஓகே, உனக்கு புரியும். ஓகே, திருப்பரங்குன்றம் மேட்டருக்கு வருவோம். பாஜகவை தவிர வேற எந்த கட்சியுமே போராடலையே அதுக்கு. அந்த உள்ளுக்குள்ள போய் கோழி வெட்டவோ ஆடு வெட்டவோ கூடாது அப்படின்னு காவல்துறை தடுக்குது. அந்த இடத்துல போராட்டம்னு போற எல்லாருமே பாஜக காரங்க தான். அப்போ மற்ற கட்சிகள்லாம் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவாகவே இருக்காங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டுல பெரியார் எடுத்து பேசக்கூடாது, தமிழகத்துல இஸ்லாமியர்கள் எடுத்து பேசக்கூடாது, இந்துக்களை செருப்பால சாணியில முக்கிய அடிச்சாலும் சந்தோஷப்படணும், இந்துக்களினுடைய 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் ஆன்மீக தலங்கள் அழிக்கப்பட்டாலும் உட்காந்துருக்கணும். இதுல எல்லா கட்சியும் தெளிவா தான் இருக்காங்க, வெற்றியும் பெறாங்களே, தெளிவாகவும் இருக்காங்க கட்சிகளும், மக்களும் ஏமாறுறாங்க. நீங்க சொல்ற மாதிரி தான். அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ 30 கோடி பேர் இருந்தாங்க நம்ம ஊர்ல. 30 கோடி முகமுடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள்னு பாரதி பாருங்க. 3 தமிழகத்துல ஒர்க் அவுட் ஆலையோன்னு கேட்கிறேன். நான் அதுக்கு தான் வரேன். 3 லட்சம் பேர் இருந்தான் வெள்ளக்காரன். 30 கோடி பேர் சேர்ந்து வேகமா எச்சு துப்பி இருந்தா கூட வெள்ளக்காரன் செத்து போயிருப்பான். கரெக்டா? 30 கோடி பேர் சேர்ந்து வேகமா எச்சு துப்பி இருந்தா கூட வெள்ளக்காரன் ஊரை விட்டு ஓட்டிருப்பான். எப்படி 60-50 வருஷம் நம்மள ஆட்சி பண்ணான்? ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அறியாமை, விழிப்புணர்வு இல்லாமை, அதான் தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு. நீங்க தமிழகத்தினுடைய பெருவாரியான மக்களினுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், இது எப்படி வெளியில தெரியுதுங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன், நீங்க சேர்த்தே சொல்லுங்க. திரும்ப பிஜேபி ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை, திரும்ப இதை நோக்கி மட்டும் தான் தமிழக பிஜேபி நகருது அப்படிங்கிற மாதிரி தான் வெளில பேசுறேன். அதாவது என்எல்சிக்கு, ஏன்னா நீங்க ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க, சொல்லுங்க. என்எல்சிக்கு நான் ட்வீட் போட்டேன், திருப்பரங்குன்றம் நான் பார்த்துருக்கேன். ஆமா, புதுசா ஒண்ணு போட்டிருக்கீங்க. உள்ள இருக்க தர்கால இருக்கிற மூணு சில பக்கத்துல இருக்கிற தூணா இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் இந்து கோயிலோட இது மாதிரி இருக்கு, தொழில்துறை ஆராய்ச்சி பண்ண வேற போட்டிருக்கீங்க நீங்க. இதெல்லாம் புது பிரச்சனை கிளப்புற மாதிரி. இப்போ என்எல்சிக்கு இந்த அஸ்வத்தாமன் போறான்னா அது மத பிரச்சனையா? டிஆர்வி ரமேஷை வந்து கொலை கேஸ்ல போராடி உள்ள தள்ளன அது மத பிரச்சனையா? எது மத பிரச்சனை? நான் போராடுனதுல இல்ல கடலூர் பாண்டிச்சேரி ட்ரெயின் ட்ராக் கொண்டு வந்தேன், மத பிரச்சனையா? திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட் கொண்டு வர போறேன்னு சொன்னேன், அது மத பிரச்சனையா? நான் என்னுடைய ஹிஸ்டரியில இவ்வளோ விஷயம் இருக்கும் மக்களுக்காக, இப்போ இருவேல்பட்டு மக்களுக்காக போராடிட்டு இருக்கிறேன், அது மத பிரச்சனையா? என் ஹிஸ்டரியில இவ்வளோ இருக்கும்,
நீ வந்து திருப்பரங்குன்றத்தை மட்டும் எடுத்து வச்சு சார் திருப்பரங்குன்றத்துல வந்து நீங்க போட்டீங்களா சார்னா அது உங்க பிரச்சனையா ஏன் பிரச்சனையா தம்பி? எனக்கு புரியல. நீங்க போராடி இருக்கணும், அவரு போராடி இருக்கணும். நீங்க எல்லாம் வந்து அறிவு இல்லாம சொரணம் இல்லாம நீங்க வீட்டுல உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கோசரம் நாங்க போராடுவோம். நீ நாளைக்கு போய் முருகனை கும்பிட மாட்டியா? கும்பிடுவேன். வெக்கமே இல்லாம இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? கேட்பல்ல. அப்ப உன் பிரச்சனை தானே இது. நான் எல்லாம் வந்து கோயிலுக்கு போய் இது வேணும் அது வேணும் சாமிகிட்ட கேட்கறவனே கிடையாது. நான் வேண்டக்கூடாதுன்னு நம்பிக்கை உள்ளவன். சாமியை மட்டும் தான் போட்டுருவேன் ஒழிய போய் சாமிகிட்ட இது கூட அது கூட நான் கேட்க மாட்டேன். உனக்காக நான் போராடிட்டு இருக்கேன். நீ அந்த அந்த பொறுப்புணர்ச்சி இல்லாம நீ வீட்டுல உட்காந்துட்டு சார் நீங்க மட்டும்தான் போராடுறீங்களே சார். நீ போராடணும். நீ சும்மா உட்காந்துருக்கிற, நான் போராடுறேன். என்ன பாராட்டணுமா என்ன நீ குறை சொல்லணுமா? போராடுறது என்ன பாராட்டணுமா? 1000 வருஷம் 2000 வருஷம் கோவில், 1000 வருஷம் 2000 வருஷம் கோயில். இஸ்லாம் என்கிற ஒரு மதம் உருவாவதற்கு முன்பாகவே அறுபடை வீட்டுல முதல் வீடு திருப்பரங்குன்றம். இன்னைக்கு வந்து அவங்க கிளைம் பண்ணுவாங்க. சரி கிளைம் பண்றீங்க எல்லாம் ஓகேப்பா. அங்க எடுத்துட்டு போய் நான் கறியை சமைச்சிட்டு போய் மலை உச்சில போய் சாப்பிடுறேன்னு ஒருத்தன் போறான்னா தவறு. நானும் வரேன். என்ன தவறு? நானும் வரேன். என்ன தவறு? என்ன தவறு? அது தவறு நல்லா என்ன தவறு சொல்லு. நவாஸ் கனி பண்ணது என்ன தவறுன்னு இப்போ அசோக் விளக்கணும். நவாஸ் கனி பண்ணது தவறு தான். அசைவம் சாப்பிட்டுருக்காரு. தவறு டீடைலா சொல்லு. அசைவம் சாப்பிட்டுருக்காரு. இல்ல என்ன தவறு? அதுல என்ன தவறு? அசைவம் சாப்பிட்டாரு என்ன தப்பு? அந்த இன்டென்ஷன் என்ன? அந்த மென்ஸ்ரியா என்ன சொல்லு. யார் அவரோட இன்டென்ஷன் என்ன கேக்குறீங்களா? நீங்க என்ன சொல்லுவீங்க? இது வந்து இந்துக்களோட நான் சொல்றது அஸ்வத்தாமோட மனச சாமி அஸ்வத்தாம கருத்தே வேணாம். அசோக் கூட கருத்து என்ன? அசோக் மனது புண்படுமோ அப்படின்னு தெரியாம பண்ணியிருந்திருக்கலாமோ? இதான் உங்களுடைய கருத்தா கேக்குறேன். அசோக் இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. அவ்வளவுதான். தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனி அவர் பண்ண மாட்டாரு நம்புறேன். அவ்வளவுதான். என்ன சொல்றேன், நியூட்ரல் அப்படின்னா நடுவுல நிக்கிறது இல்ல. அப்ப நீங்க இல்ல அப்ப நீங்க என்ன சொல்றீங்க புரிஞ்சுக்கவா? இது இப்படி பண்ணா இந்துக்கள் மனதை புண்படும் தெரிஞ்சே நவாஸ் கனி இதை பண்ணாருன்னு சொல்றீங்களா? அசோக் என்ன சொல்றாரு நீங்க சொல்லுங்க. நான் வந்து கையில எத்தனை போறேன், வர வழியில ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல ரொம்ப வெயிலா இருக்கு, தண்ணி பாட்டில திறந்து நான் சாப்பிடுறேன். இங்க சாப்பிட்டா எனக்கு தெரியாதுன்னா பரவாயில்ல. அது திருப்பரங்குன்றம் பிரச்சனை இருக்குன்னு நல்லா தெரியும். நீ மெனக்கிட்டு எடுத்துட்டு போற, போலீஸ்டையும் வேற கேக்குறேன். எடுத்துட்டு போய் பிரச்சனை பண்ணி அங்க போய் மேல உட்காந்து சாப்பிட்டு அதை போட்டோ எடுத்து ட்விட்டர்ல போடுறேன். ஆனா உனக்கு தெரியாது அப்படின்னு அசோக் நம்புறாரு. இப்ப நவாஸ் கனி மேல இருக்கிற கோவத்தை விட இந்த உங்களை மாதிரி இருக்காங்க பாருங்க. சரி ஓகே. சோ கால்டு நடுநிலை உங்களை பார்த்தாதான் எனக்கு வெறியாது. சரி ஓகே. அப்படியே வந்து ஏதாவது இதை செஞ்சா இந்துக்கள் மனது புண்படும் தெரிஞ்சு செஞ்சிருக்காரு. அதான் உங்க ஸ்டேட்மெண்ட். அது அசோக்குக்கு புரியல. புரிஞ்சிருச்சு. இப்ப நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது. இது தெரியும். நான் உங்க வாயில இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறேன் சார். வாயை விடுங்கப்பா. நீங்க சொல்ல மாட்டீங்க. நான் சொல்லிட்டேன். என்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்றதுல ஆச்சரியமே இல்ல. இவர் வேணும்னே தான் பண்ணிருக்காரு. உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இவர் வேணும்னே தான் பண்ணிருக்காரு. அது ஏன்பா உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு புரிய மாட்டேங்குது? சார் நாங்க உங்கள்ட்ட இருந்தா நாங்க அந்த வார்த்தை வர வைக்க முடியும். நாங்க வருவோம், நாங்க சொல்றோம், நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். நீ ஏன் என்ன பண்ணுவ? நீ ஏன் என்ன பண்ணுவ? நீ ஏன் அடுத்து போய் போஸ்ட் போடுவ? பாருங்க, பிஜேபிக்கு வந்து மத பிரச்சனை தவிர வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இது மத பிரச்சனை இல்ல, இது என்னுடைய கலாச்சார பிரச்சனை. நான் இத மத பிரச்சனை, என்னுடைய முன்னோர்கள் வழிபட்ட என்னுடைய பண்பாட்டு வழிபாட்டு உரிமை. நான் அடுத்து வரேன். இதனுடைய அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். அண்ணல் அம்பேத்கர் இது எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டா கொடுத்திருக்கிறாரு. இந்த உரிமைக்கு போராடுவது எந்த விதத்திலும் மதவாதம் ஆகாது. என்னுடைய மதத்தை ஒருத்தன் ஆக்கிரமிக்க நினைக்கிறான் பாரு, அவன் மதவாதி. ஆனா என்னுடைய வழிபாட்டு உரிமை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி போராடுறான் பாரு, அவன் மதவாதி கிடையாது, அவன் போராளி. சரி, உனக்காக நான் போராடிட்டு இருக்கேன், நான் போராளி. சரி, நீ ஏமாளி. சரி, நான் அடுத்து வரேன். அதுல முருகன் மலையில் தெரிந்தே அவர் செய்தது தவறு. முருகன் மலையில் இருக்கிற தர்காவா இருந்தாலும் எதா இருந்தாலும் கோழி ஆடு எதுவும் வெட்டக்கூடாது அப்படிங்கிறது ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து தானே வரீங்களே மெயின் பாயிண்ட்டுக்கே. அங்கே இருக்கிற தர்கா உள்ள இருக்கிற தூண்களா இருக்கட்டும், மூலவரா இருக்கட்டும், உள்ளுக்குள்ள அதெல்லாம் பார்த்தா ஹிந்து கோயில்களோட கட்டமைப்பு மாதிரி இருக்கு. தொழில்துறை வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கிறீங்க. இது மாதிரி இன்னும் எவ்வளவு பிரச்சனை. ஏற்கனவே இது மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் அந்த சமணர் படுகையில போய் பச்சை பெயிண்ட் ஊத்துனாங்கல்ல, தவறு. உன்கிட்ட தவறா சரியான கேள்வி. பச்சை பெயிண்ட் ஊத்துனாங்கல்ல, மதவெறியர்கள் பண்ணிருக்காங்கன்னு சொல்றது கேள்பா. பச்சை பெயிண்ட் ஊத்துனாங்கல்ல, இப்போ எஃப்ஐஆர் போட்டாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு இருந்துச்சு, எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போடலன்னு வைங்க, என்ன ஆயிருக்குன்னா அங்க போயிட்டு 5 மூட்டை சிமெண்ட்டு, ஒரு 150 செங்கல் எத்தனை போய் ஒரு கட்டையா ஒரு கட்டை மாதிரி ஒண்ணு கட்டி அதுக்கும் பச்சை பெயிண்ட் அடிச்சு அதுக்கு மேல 10 கலர் துணியை போட்டு என்ன, அதுக்கப்புறம் நீ வந்து பார்த்துட்டு சார் சமணர் படுகை இருந்ததற்கான ஆதாரம் தெரியுது சார், இந்த பச்சை பெயிண்ட்டுக்கு நடுவில் பாருங்க, இந்த இடத்துல அந்த ஓவியம் இருக்கு பாருங்க, எழுத்து இருக்கு பாருங்க, பிராமி எழுத்துக்கள் இருக்கு பாருங்க, இது சார் ஒரு காலத்துல அது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்டோட ரெக்கார்ட்ல இருக்கு சார் இந்த இடம் அப்படின்னு சொன்னேன்னு வைங்க,
மதவெறி பிடிச்சவனே வெளில போறான் அப்படின்னு வாங்க முன்ன. நம்ம என்ன மாதிரி சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க யோசிச்சு பாருங்க தம்பி. கண்ணு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்றேன், நான் எதையோ கற்பனை சொல்ல. உன் கண்ணு முன்னாடி சமணர் படுகையில போய் பச்சை பெயிண்ட் ஊத்துனாங்க. இன்னைக்கே அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இல்லைன்னா 10 வருஷம் கழிச்சு இது நடந்திருக்குமா நடந்திருக்காதா? நிறைய சான்சஸ் இருக்கு நடக்கிறது. அவ்வளவுதான்ப்பா விஷயம், அவ்வளவுதான் விஷயம். இல்ல நீங்க தர்கா பத்தி வாங்க, அதுதான் இதுக்கான பதில். இப்ப தர்காவிலேயே இது நடந்துடக்கூடாது. அந்த மாதிரி தூண் வடிவமைப்பு உங்களுக்கே தெரியும். வரலாற்றுல முகலாயர்கள் வந்ததுக்கப்புறம் பல கோயில்கள் இடிக்கப்பட்டுச்சு, மாத்தப்பட்டுச்சு, எல்லாமே தெரியும். ஒவ்வொன்றா இப்ப கிளறி உடைச்சிட்டு இருந்தோம்னா அது ஒரு சமூக பதற்றத்தை தானே ஏற்படுத்தும். நம்ம ஒரு அயோத்தியில ஒரு கோயில் எடுத்தோம், 500 வருஷம் சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரோட இன்னைக்கு மக்கள் வழிபாட்டுக்கு வந்துருச்சு அயோத்தி கோயில். இதுக்கப்புறமும் ஊபியில எல்லா இடத்துலயுமே திரும்ப திரும்ப ஒவ்வொரு கோயிலையும் நோண்டிட்டே இருக்கிறது வந்து கேட்கிறேன். நிறைய நிறைய நடந்து என்ன கேட்குறேன், என் கோயில இடிச்சு செதைச்சு ஒருத்தவங்க வழிபாட்டு தலம் கட்டியிருக்காங்க, அது ஓகே. நீங்க சொல்ற மாதிரி இந்துக்கள் எல்லா கோயிலாம் நாங்க கிளைம் பண்ண அதான் கேட்க வரேன். எல்லாம் ஒவ்வொன்னா போனோம் அப்படின்னா எல்லாமே நீங்க சொல்றப்படிதான் எல்லாமே இருக்கும். இல்ல இது நல்ல ஒரு கேள்விதான். இந்த இப்போ நீங்க ஒரு இந்து தான், மத வழிபாட்டு முறைப்படி கான்ஸ்டிடியூஷனல் இல்லை சர்டிஃபிகேட் படியோ இல்லை உங்களுடைய வழிபாட்டு முறைப்படியோ நீங்கள் ஒரு இந்து தான். ஆமாம். இப்படி ஒரு பெருந்தன்மையான கேள்வியை கேட்பதற்கான ஒரு ஸ்பேஸை, ஒரு சிந்தனையை, ஒரு ஆட்டிடியூடை இந்திய தர்மம் உங்களுக்கு தந்திருக்கிறது. ஆமாம். ஏன் என்னுடைய இஸ்லாமிய சகோதரன் எவனும் தமிழகத்தில் நவாஸ்கனியை பார்த்து திருப்பரங்குன்றம் என்பது முருகர் மலை, வரலாற்றிலே அது முருகருக்கான மலை, திருமுருகாற்று படையிலிருந்து பல பாடல்களில் அது வந்து முருகனுக்கு சொந்தமான இடம், அங்கே போய் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான கேவலமான மட்டமான மதவாத செயலை செய்து என்னுடைய சகோதரனுடைய மனசை புண்படுத்துறீங்கன்னு ஏன் சார் கேட்கல? நான் எதிர்பார்த்தேன் யாராவது வருவாங்க, யாராவது கேட்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு செயல், அப்பட்டமா வெளிப்படையா எல்லோருக்கும் தெரிகிற விதத்துல ஒரு மதத்தை அழிக்க வேண்டும், என்ற நோக்கத்தோடு செய்யப்பட்ட மிக மோசமான ஒரு செயல். ஏன் என்னுடைய இஸ்லாமிய சகோதரன் எவனும் முன் வந்து நவாஸ்கனியவோ அல்லது அந்த அடிப்படைவாத வஹாபிய மதவாத மக்களை விடுங்க சார், கும்பலையோ என்னுடைய இஸ்லாமிய சகோதரன் ஏன் கண்டிக்கவில்லை? இஸ்லாமிய மக்களை விடுங்க, நீங்க சொல்ற சோகால்டு அந்த ஹிந்து கூட யாரும் வரமாட்டாங்களே கேட்க வரேன். அதுதான் நான் சொன்னேன், சோகால்டு அவங்களே வரல, நீங்க இவங்களை வர சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. அதுதான் சொல்றேன், 30 கோடி பேர் இருந்தப்ப 3 லட்சம் வெள்ளக்காரன் தான் இருந்தான். ஆனா அறிவு இல்லை, சொரணை இல்லை, மக்களுக்கு நம்ம அடிமைப்பட்டிருக்கிறோன்ற பிரகஞ்சம் இல்லை. அதுக்காக பாலகங்காதர திலகரோ நேதாஜியோ பாரதியோ போராடாம இருந்தாங்களா? போராடாம இருந்தா நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குமா? மகாகவி பாரதியை பார்த்து அந்த ஒட்டுமொத்த சொந்தங்களும் கை கொட்டி கேலி பண்ணி சிரிச்சது என்ன? சுதந்திரம் சுதந்திரம்னு பாட்டு எழுதிட்டு இருக்கிறீங்க, மக்களுக்கு யாருக்காவது புரியுதா? பாலகங்காதர திலகர் சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு சொன்னப்போ எங்களுக்கு கொஞ்சமா, நீங்க எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க, இந்த பஞ்சாயத்து போர்டு மட்டும் நாங்கள் ஆள்றதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு காங்கிரஸ் கேட்டது பாலகங்காதர திலகர் மறைந்து 20 வருஷம் கழிச்சு. ஆனா பாலகங்காதர திலகர் வந்து அப்போ கேட்கிறாரு, எப்போ? பல வருடங்களுக்கு முன்பாக. காங்கிரஸ் 1935 ஆக்ட் எல்லாம் போடுவீங்களா சார்னு கெஞ்சிட்டு இருந்தீங்களா? அப்ப அதுக்கெல்லாம் முன்னாடி பாலகங்காதர திலகர் பிறப்புரிமை எனக்கு அப்படிங்கிற, நீ என்னடா கொடுக்குறது, ஏன் பர்த் ரைட்ராங்கிற. அப்ப யார் அதை ஏத்துட்டு இருந்திருப்பா? அது என்ன சொல்றாருன்னு யாருக்காவது புரிஞ்சிருக்குமா? மக்களுடைய மனநிலை எப்படி? அப்புறம் அப்ப அவர் அப்படி நினைச்சிருந்தா இப்ப இது சுதந்திரம் கிடைச்சிருக்குமா? நீங்கள் நானும் இப்படி ஃப்ரீயா உட்காந்து பேசிட்டு இருக்க முடியுமா? என்றைக்குமே மக்கள் போராட்டம் என்பது, மக்கள் எல்லாரும் வர்றதுக்கு பேர் மக்கள் போராட்டம் கிடையாது. மக்களுக்காக ஒருத்தன் நின்று உயிரை கொடுத்து போராடுவான், அதுக்கு பேர் தான் மக்கள் போராட்டம். நாங்க உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கோம். மக்களுக்கு புரியிறப்ப புரியட்டும். அவங்களுக்கு புரியல, அவங்க சீரியல் பார்த்துன்னு உட்காந்துருக்காங்க. முருகர்கிட்ட போய் டெய்லி காலைல வெக்கமே இல்லாமல் இது கூட அது கூடன்னு கேட்குறாங்க. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் ஒரு மலை, தன்னுடைய முருகர் மலை ஆக்கிரமிக்கப்படுகிறது, அது சிக்கந்தர மலைன்னு சட்டசபையில் சொல்றதை கேட்டு பேசாமல் உட்காந்துருக்கமே அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. அதுக்காக சரி அவங்களுக்கு தான் இல்லையே அப்படின்னு நாங்கள் உட்காந்துட்டு அறுபடை வீடும் போனதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் ஒரு வேளை விழிப்புணர்வு வந்துருச்சு, ஏடா 6 படை வீடுன்றாங்க, 5 படை, முதல் படையை காணுமே, அடுத்த 2வது படையை காணுமே, 6 படைன்னாங்க வரலாற்றுல அப்படின்னு தேடும் போது விழிப்புணர்வு வந்தா என்ன வராட்டி என்ன? அந்த கவுண்டமணி காமெடி, இதுக்கு மேல வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன, அந்த மாதிரி ஆகி போச்சுன்னா நாங்க போராடுறோம். உயிரை கொடுத்துருக்குறோம். எத்தனை பேர் உயிரை கொடுத்துருக்குறோம்? இந்து மொழியில எத்தனை பேர் உயிரை கொடுத்துருக்குறோம்?
பிஜேபியில் எத்தனை பேர் உயிரை கொடுத்துருக்குறோம்? மாநில பொதுச் செயலாளரை வெட்டினாங்கப்பா. என்னுடைய மாநில பொதுச் செயலாளரை உயிரை கொடுத்து போராடிட்டு இந்த தமிழக மண்ணில் தான் சார்ந்திருக்கிற சித்தாந்தத்திற்காக ஒருத்தன் வெட்டப்படுவான், ஒருத்தன் கொல்லப்படுவான் அப்படின்னு சொன்னா இந்திய தத்துவவாதிகள், இந்துத்துவவாதிகள் நாங்கள் மட்டும்தான். வேற எவனுக்கும் அந்த ஆபத்து கிடையாது. வேற எவனுக்கும் அந்த ஆபத்து கிடையாது. சும்மா வாய்கிழியே பேசுவானுங்க ஈவே ராமசாமி குரூப் எல்லாம். என்ன ஆபத்து இருக்கு அவங்களுக்கு? ஸ்மூத் சர்ஃபேஸ். ஆனா ஒரு இந்திய தத்துவவாதிக்கு, ஒரு இந்துத்துவவாதிக்கு உயிர் பயம் இருக்கு. எப்ப வேணா கொல்லப்படலாம், எந்த களத்துல வேணா கொல்லப்படலாம். கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு கண்ணீரஞ்சலி போஸ்ட் ஓட்ட கூட கட்சி ஒட்டும், அவ்வளவுதான். மக்கள் அதை பத்தி கவலைப்பட மாட்டான். இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு இந்துத்துவவாதி களத்துல இருக்கான். அதுதான் இந்திய தத்துவம், அதுதான் இந்துத்துவம். இந்த வேங்கை வேல் இஷ்யூல சிபிசிஐடி கொடுத்த சார்ஜ் ஷீட்டு அதை விசாரணை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. கிட்டத்தட்ட பிஜேபியும் அதான், அண்ணாமலை அவர்களே அதான் சொல்றாரு. இந்த சார்ஜ் ஷீட் வந்து திமுக எழுதின திரைக்கதை, கதை, வசனம் அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையா. அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? செஞ்சது இப்போ கைது பண்ணியிருக்கிறது ஒரே சமுதாயம் அப்படிங்கிற மாதிரி போனது தான் சந்தேகத்தை ஏற்படுத்துதா, இல்லை வேற என்ன? இல்லை, எங்களுடைய மாநில தலைவருடைய அறிக்கை, ஏன்னா இந்த சமூகத்திற்கு எதிராக செய்யப்பட்ட குற்றம் அப்படின்னு சொல்லி தான் அந்த குற்றம் வெளிப்படுத்தப்பட்டது, பேசப்பட்டது. அதில் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களே குற்றவாளி ஆக்கப்படும் பொழுது இன்னும் ஒரு விசாரணை வேண்டும் என்று என்னுடைய மாநில வேற சமுதாயம் தான் இருக்கணுமான்னு நான் கேட்குறேன். இல்லை, கரெக்ட் கருதுகிறார். லீகலாக ஒரு அட்வொகேட்டாக இந்த விஷயத்த ஒரு என்கொயரி முடிஞ்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அன்டில் அதர்வைஸ் ப்ரூவன் எவிடன்ஸ் அந்த சார்ஜ் ஷீட்டுக்கு எதிராக கிடைக்கிற வரைக்கும் அந்த சார்ஜ் ஷீட்டை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. தட்ஸ் இது வந்து லீகல். இதை நம்ம யாருமே வந்து இதை மாற்றியோ இது சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்கிறாரு அண்ணாமலை அவர்கள். நேச்சுரலி நீங்கள் எங்கே வேணால் மாற்ற சொல்லலாம். பட் சிபிஐ வந்து ஒரு ப்ரூவன் எவிடன்ஸ் கொடுக்கணும். இவங்க சொல்லியிருக்கிற தமிழ்நாடு சிபிசிஐடி சொல்லியிருக்கிற இந்த கான்செப்டுக்கு எதிராக சிபிஐ வந்து ஒரு ப்ரூவன் எவிடன்ஸ் கொடுக்கும்பொழுது திமுக சிபிஐ போடாமல் தடுக்குதுன்னு நினைக்கிறேன். சிபிஐ வந்து இது திமுக எந்த வழக்குமே சிபிஐக்கு போகிறது இல்லை. ஒரு சட்டம் கூட நிறைவேற்ற வந்தாங்கல்ல, சிபிஐ தமிழ்நாட்டுக்குள்ள வரதா இருந்துச்சு, பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு பயம், உள்ளுக்குள்ள வரா இருந்தா தமிழ்நாடு அரசாங்கத்துல அனுமதி பெற்ற திருட மாதிரி இவங்களுக்கு பயம். நீங்க இந்த வழக்கு கூட இவங்க சொல்றது கூட ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். இல்லை சார், நாங்கள் கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம், 2 வருஷம் நாங்கள் தீவிரமாக விசாரிச்சு தானே இன்றைக்கு இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம், இதில் எதுக்கு இன்னொரு விசாரணைன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்கன்னா அது கூட ஒரு வகையில் கேட்கக்கூடிய, காது கொடுத்து அட்லீஸ்ட் கேட்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம், அப்படிப்பட்ட வாதம் தான். நான் ஒரு வழக்கு சொல்கிறேன். இந்த வழக்கில் என்ன வாதம் வைக்க முடியும்னு நீங்கள் சொல்லுங்கள். 10 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆட்படுத்தப்படும். ஆமாம். கட்டிட தொழிலாளி, எளிமையான ஒரு கட்டிட தொழிலாளியோட மகள். எந்த கேப்பாரும் இல்லை, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் நடக்கிறது திமுக பீரியடு, ஊடகங்களும் வராது, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தனித்து விடப்பட்ட ஒரு சாதாரண கூலி தொழிலாளி போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இத்தனைக்கும் அவங்க ஒரு பெண் காவல் ஆய்வாளர். அவங்க அந்த குற்றவாளி முன்னிலையிலேயே இவங்களை பேரண்ட்ஸை போட்டு நிர்வாணப்படுத்தி சித்திரவதை பண்றாங்க. இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தாங்க. போய் கேஸ் போறது கூட இவங்களுக்கு வசதி கிடையாது. விசாரணைக்கு எடுத்து தமிழக காவல் சிபிஐக்கு மாத்திட்டாங்கல்ல அதை. ஆனா அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் போறாங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த ஆர்டருக்கு ஸ்டே வாங்குறாங்க. நீங்க இதை யோசிச்சு பாருங்க. உயர்நீதிமன்றம் எதற்கு இந்த வழக்கில் சிபிஐக்கு ஆணையிட்டது? உண்மையை கம்ப்ளைண்ட்டை தூக்கி போட்டு மிதிக்கிற நீ தமிழ்நாடு போலீஸ், உங்ககிட்ட எப்படி உண்மையை எதிர்பார்க்க முடியும்? தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கு. அவங்க வந்து காவல்துறையை பார்த்தாலே அவங்க வந்து பதட்டம் அடைகிறாங்க. அந்த பதட்டத்திற்கும் அவர்கள் வந்து ஏற்க மாட்டேன் என்று சொல்வதற்கும் நியாயமான காரணங்கள் இருக்கிறது. இதற்கு மேல தமிழக காவல்துறை இதை விசாரிக்கிறதுங்கிறது நியாயபூர்வமாக இருக்காது. வேற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து விசாரிச்சா மட்டும்தான் இதுல உண்மை தெரியும். இதுதானே அதுல உயர்நீதிமன்றம் சொன்ன கருத்து. இது எப்படி ஒரு மாநில அரசு மறுதளிக்கலாம் சொல்லுங்க? என்ன வாதம் வச்சிருக்க முடியும்? இப்போ வேங்கவேல் விஷயத்துல ஒரு வாதம் திமுகவில் வைக்கப்படுகிறது. ஓகே, கேன் பி ஆடிபிள். திமுக அரசுக்கு இதனால ஒருவேளை மாற்ற ஒரு திமுக இருந்தா திமுக அரசுக்கு கிட்ட பேர் நினைச்சு இதை பண்ண, அப்ப அது கேவலமா இல்லையா? அது கேடு கட்ட கேவலமா இல்லையா? அப்ப மக்கள் யாரு? ஞானசேகரன் உங்க தம்பிங்கிறீங்க, அந்த பொண்ணு உங்க தங்கச்சி இல்லையா? ஞானசேகரன் அப்பாவோட தம்பி, பாதிக்கப்பட்டாலே அந்த பொண்ணு உன் தங்கச்சி இல்லையா? உன் பொண்ணு இல்லையா?
இதுதான் திமுக. குற்றவாளிகள் கூட நீ நிக்கிற, குற்றவாளியும் என் தம்பிங்கிற. அந்த பொண்ணு எவ்வளோ கனவோட அந்த காலேஜுக்கு போயிருக்கும். அவங்க அப்பா அம்மா எவ்வளோ டே அண்ட் நைட் அந்த பொண்ணை படிக்க வச்சிருப்பாங்க. +2 பசங்க என்ன மார்க் இருந்தால் அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் சேர முடியும்? அந்த ஒரு வருடம் அந்த குழந்தையோட படிப்புக்கு அந்த குழந்தை அந்த பெற்றோர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது உனக்கு உன் பொண்ணா தெரில, அது உன் தங்கச்சியே தெரில. ஞானசேகரே என் தங்கச்சி, சபாநாயகர் என் ஞானசேகரே என் தம்பி, சொல்கிறவர் சபாநாயகர். இதான் திமுக. எந்த வழக்கையுமே அவங்க சிபிஐக்கு விடுறதில்லை. அண்ணா பல்கலைக்கழக வழக்கை இப்போ நான் சொன்னல இந்த கன்னட தொழிலாளி குழந்தை, அந்த நீதிமன்றம் அதே பெஞ்சில் தான் இந்த கேஸ் வந்தது. அதனால என்னமோ அவங்க சிபிஐ கூட, சிபிஐ கொடுத்தா நீங்கள் போய் ஸ்டே வாங்கி வந்துடுறீங்களே. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி அவங்களே சர்வே பண்ணுறாங்க அந்த கேஸ். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், நியாயமாக யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு குழந்தை ஒரு தங்கச்சி பாதிக்கப்பட்டான். அந்த 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 தங்கச்சி பாதிக்கப்பட்டு 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு தங்கச்சி பாதிக்கப்பட்டிருக்கு. சரிதானே? அந்த பெண்ணுகிட்ட ஏங்க கம்ப்ளைண்ட் வாங்கல? குறைந்தபட்சம் நான் சொல்றேன், ஒரு காவல்துறை அதிகாரி நெஞ்சில் துணிவு இருந்தால், நீங்க வாங்குற சம்பளத்துக்கு உண்மையா இருந்தா, குறைந்தபட்ச நேர்மை. அந்த பெண்ணுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு பெண் பாதிக்கப்பட்டாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கணுமா வேணாமா? பதில் சொல்லுங்க. ஞானசேகரனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கன்றது தெரியல நமக்கு. 2 நாளுக்குள்ள 2 பெண்கள்னா அப்ப எவ்வளவு நாள் இது நடந்திருக்குது, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க தெரியாது, யார் அந்த சாரு தெரியாது. ஆனா குறைந்தபட்சம் ஊடகங்களில் வெளிவந்த பின்பும் கூட அந்த குழந்தைக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு ஒரு அந்த 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 பெண் குழந்தைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்களே, அவங்கள்ட்ட நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கல அப்படின்னு சொன்னா என்ன இது விசாரணை? எப்படி நம்ப முடியும்? நீங்க எப்படி அந்த சாரை கண்டுபிடிப்பீங்க? எந்த வழக்கை இவங்க சிபிஐக்கு ஒத்துக்கிட்டாங்க? எதுவும் கிடையாது. அவ்வளோதான். அதோட குற்றவாளி பக்கம் தான் நிற்கிறாங்க.